யார் மாதிரி எந்த ஜட்ஜ், அதாவது இது வரைக்கும் ஜோடி சீசன்லயே வராத ஒரு ஜட்ஜா இருக்கணும். அவர் வராத ஜட்ஜா இருக்கணும். அவங்க ஜட்ஜா வந்திருந்தா எப்படிலாம் பண்ணிருப்பாங்கிறது அவங்களுடைய என்ன பேசுவாங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஜட்ஜ் வந்து உட்காந்து அப்படி இருக்கும். சூப்பர். இதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. கண்டிப்பா. என்னன்னா ஆக்சுவலி எனக்கு நீங்க வேணும் இல்ல. ஆமா இவரு தான் மார்க்ஸ். ஏன்னா ஜட்ஜஸ் உட்காந்தா நீங்க தானே கேட்பீங்க கரெக்ட் மார்க்ஸ் கொடுங்க அப்படின்னு. நீங்க சரி அப்ப நான் வந்து உட்கார்ந்து பார்க்கறேன். நீங்க அவரோட ஹெல்ப் கூட நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ஓகே வந்துருவாங்க நண்பா. என்னை விட்டுட்டு தனியா போய் சாப்பிடணும்னு நினைச்சா செரிக்காது. ஓகே ஓகே. மணிகண்டன் சௌந்தர்யா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்லுங்க ஜட்ஜ். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்து ஜட்ஜை உட்காந்து நான் பேசுகிறேன்றதுக்கு நான் மார்க்கு போகிறதுக்கு நான் வரல. இருக்கிறாங்க ஜட்ஜ் இருக்காங்க, அவங்க மார்க்கு போட்டு. ஏன்னா நான் வந்து சொல்லி அப்புறம் மக்கள் எனக்கு தேவை மக்கள். ஏன்னா வந்து இப்போ நான் சொல்லி இப்போ மார்க் போடுறது அப்புறம் இவங்க ஒன்று சொல்லி இவங்க ஒன்று சொல்லும் போது நான் ஒன்று சொல்கிறது இவங்க ஒன்று கேட்குறது நான் அது எனக்கு பிடிக்காது. ஆடுறாங்க. ஏன்னா மணி வந்துச்சு அந்த பொண்ணு சொல்லி அது தம்பி அந்த நம்ம பேர் வந்து சௌந்தர்யா நல்லா. ஏன்னா எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. எனக்கு வந்து சந்தோஷம். எனக்கு நல்லா பண்ணுறாங்களே. நாங்கள் பாடுறதுக்கு இப்போ ஆடுறதுக்கு என்ன சொன்னோம் நாங்கள் சொல்கிறேன். ஐயோ நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பானுங்க பேசிகிட்டு இருக்கோம்ல. இதை சொன்னோம் அப்புறம் நெட்டில் போடுறது எதாவது போட்டு எஃபியில் போகிறேன். நான் பார்க்காத எஃபியா நாங்களாம் அப்பயே எஃபி பார்த்தவங்க. இதில் எஃபி போட்டு என்ன காமெடி பண்ணுறாங்களா எனக்கும் மக்களுக்கு. ஏன்னா நான் வந்து வெளிப்படையாக பேசுனதால விஜயகாந்த் பேசினேன். விஜயகாந்த் இப்படி தான் யாருக்கும் பயப்படுதுன்னு நான் டேரக்டர் சொல்லுவேன். நான் நல்லா ஆடுறாங்க 2 ஜட்ஜஸ் மார்க் போட்டு நான் சந்தோஷமாக என் என்னோட பிள்ளைங்க மாதிரி நான் எடுத்து பார்க்குறேன். எனக்கு தேவை அவ்வளோதான். ஓகே நன்றி. நல்லா ஆடுங்க நல்லா ஆடுங்க எஃபர்ட் எடுத்து ஆடுங்க. அதனால் வந்து எல்லாமே நடக்கும். ஏன்னா நான் சொல்லி நடக்கணுன்றது கிடையாது. நான் எனக்கு அப்படி தான் எது ஓப்பனாக பேசுகிறது தான் விஜயகாந்தோட ஸ்டைல். அது தெரிஞ்சு. நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லிட்டீங்க. நீங்கள் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்குன்னு உலகம் தெரிவிக்குது. நிர்வாகம் பொறுப்பு இல்லை. டான்ஸுன்றது எனக்கு உனக்கு தெரிஞ்சுதான் நான் மார்க் போட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் டான்ஸ் ஆடுன்னு இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆடி காமிக்கிறேன். ஆனால் எனக்கு கண்டஸ்டன்ட் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி தருவேன் நான். அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்லி தரீங்களா? ஆமாம். யாருக்கு சொல்லி தரீங்க? யாராவது யார் விருப்பப்படுறாங்களோ வரல. ஏன்னா நான் சொல்லி அப்புறம் என்னோட அது விஜயகாந்த் சொல்லி அது பண்ண மாட்டேன் அது நான் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வர சொல்லுங்க. இப்போ யார் கேமராமேன் 2 பேர் கூப்பிடுவா? இல்லை நீங்கள் மகேஷ் நான் கரெக்டாக இருப்பேன். என்னை பற்றி உனக்கு தெரியல. தெரியுங்க. அதை விட்டுடு கூப்பிடுங்க. இது எல்லாம் மனோவோட கற்பனை. நிர்வாகம் பொறுப்பு இல்லை. போதுயா. பிரபு அண்ட் கமல் இருக்கிறதுல 2 டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட். நீங்கள் ஏதாவது சாங்கு போட்டிங்கன்னா நான் அதை தம்பி ஆக்சுவலாக ஆடும்போது நீங்கள் எப்படி வேணால் ஆடுங்க. நான் சொல்கிறது என்னடா மாஸ்டர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் இது மனசில் போட்டதை நான் சொல்லுவேன். அவ்வளோதான். ஏன்னா தப்பாக நினைக்கக்கூடாது. அந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு தெரியும் அந்த கண்ணு தான் எனக்கு முக்கியம். ஏன்னா கண்ணில் தான் எக்ஸ்பிரஷன். நீங்கள் வந்து அந்த ஐஸ் மட்டும் நல்ல பவராக சாங் சவுண்ட். மனோ கற்பனை. நிர்வாகம் பொறுப்பு இல்லை. பொறுப்பு இல்லை. அது லென்த் டெலாக. சரி ஓகே சவுண்ட் நான் ஆடுறேன். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நாக்க வெளியே எடுத்து கிடைக்கிறது கண்ணை பார்க்கறது அது அப்படியே ஒன்னா பண்ண. அதான் மேட்டர். 3 விஷயம் ஒன்னா பண்ண கஷ்டமா இருக்காதா மாஸ்டர்? என்ன சாப்பிடும் போது 5 சாப்பிட்றாங்க பண்ணும்போது 3 விஷயம் என்ன பண்ணு. அது பண்ண தப்பு இல்லை. மனோ கற்பனை. நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அதுதான் சவுண்ட். அது புரிஞ்சுதா கமல் உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. இவரே டான்ஸர் ஆக்சுவலி கமலஹாசன். ஸோ அவருக்கு நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. பிரபு உங்களுக்கு தெரியும் நல்ல டான்ஸர். அதனால நீங்க ஆடுறது ஆடிடுங்க. சவுண்ட். என்னது இந்த நாணம் மெல்ல கொல்லுது என்னத்தான். கமல் அதான் போதும். ஆக்சுவலா நான் ரொம்ப இல்லை இருக்கட்டேன். நான் போதும். இவரு சொல்லி கொடுத்தது ரொம்ப நேரம் பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக சொல்லி கொடுக்க நான் மறந்துடுவேன். அதனால நிறுத்திப்போம். இல்லை மாஸ்டர் இப்போ ஒரு தடவை அந்த ஸ்டெப்பை மட்டும் உங்களை போட வைக்கலாமா மாஸ்டர்? அது செய்யுங்க. அது நல்ல விஷயம். நீங்கள் வந்து அந்த ஷார்ப் லுக் செக் பண்ணீங்க. சரி. தந்தன தை மாசம் மாஸ்டர் ஷார்ப் லுக். தந்தது உன்னத்தான். சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது
இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை இல்லை தம்பி, நீ ஆக்சுவலாக இவன் விஜயகாந்த் மாதிரி ட்ரை பண்ணுறா, நீ ஹீரோயின் மாதிரி ட்ரை பண்ணா. விஜயகாந்த் மாதிரியே வா, அதை வளைவு தேவையில்ல, அது சும்மா அந்த கட்டு இருந்தால் தான் அப்படி ஒரு ஷேக் எனக்கு வேணும். ஐஸில் ஏன்னா நான் ஒன்று திரும்ப சொல்ல விரும்பல. சவுண்ட் பார்த்துரு உடனே பார்த்து. ஓகே ஓகே. காட்டு இல்ல மாஸ்டர் நீங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இது தனியா ஒரு தாடி எனக்கு அந்த கோவப்படுறது அதுதான் காரணம். நான் சொல்லி கொடுத்தா இவரோட தனியா ஒன்று பண்றோம், அப்புறம் நான் சொல்லி கொடுத்து எது கூப்பிடுறீங்க? என்ன இது விளையாட்டா? இல்லையா, நான் கிளம்புறேன். இல்ல மாஸ்டர் நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க. இந்த தம்பி கமல்னு பேரை வச்சுக்கிட்டு கஞ்சா கர்ப் மாதிரி ஆடிச்சு தம்பி. ரொம்ப பிரமாதமா பட்டியே.